இப்பொழுது வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் பிதாவானவர் தம்மை தம்மை ஜீவனுடையவராய் இருக்கிறது போலே குமாரனும் தம்மை தம்மை ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்கிறார். யோவான் 5:25. அவர்கள் வாய்க்கு செய்யும் வெற்றி அதிகாரத்தை அவர்கள் ஒப்புகிறார். யோவான் 5:27. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேதக்குழுவில் அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். யோவான் 5:28. அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியவன், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலம் சாகவில்லை. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிறார். யாவரும் என்னிடத்தில் வருகிறவன் நான் போன சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்புகிறவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலே இறங்கி வந்தேன். ஆகிய வீட்டுக்களை மாற்றினாலே ஒதுக்கி நான் உங்களுக்கு செய்கிற வசனங்கள் ஆகிய யோவான் 6:21. पहाड़ तो இயேசுவையே என்றும் நம்பிடு. உலகை நீ நம்பிக்கொண்டிராதே, இயேசுவையே என்றும் நம்பிடு. யாருக்கு பலம் தருவது தும்பிக்கை, யாருக்கு பலம் தருவது தும்பிக்கை, உனக்கு எனக்கு பலம் தருவது நம்பிக்கை. யாருக்கு பலம் தருவது தும்பிக்கை, உனக்கு எனக்கு பலம் தருவது நம்பிக்கை. உலகை நீ நம்பிக்கொண்டிராதே, இயேசுவையே என்றும் நம்பிடு. உலகை நம்பிக்கொண்டிராதே, இயேசுவையே என்றும் நம்பிடு. யானைக்கு பலம் தருவது